Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பொங்கலோடலாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி சட்டுன்னு செய்யறது மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இத எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை பவுடரை அப்படியே ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ இது கூட ஃபர்ஸ்ட் 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதுல கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட இன்னும் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமா இதுல நம்ம இப்போ 2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ இது தனியா இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இந்த டைம்ல 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஹீட்லயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு தக்காளி நல்லாவே மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள், ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிறோம்ல பொட்டுக்கடலை மாவு தண்ணி, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போதான் நல்லா ஈவனாக கலந்து வரும். இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கேற்றது மாதிரி தண்ணி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இதில் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் நல்லா சூடாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.